வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு ஏதோ மனசில் இருக்கிறதா ஒரு பேர் இருந்துச்சு. என்ன மாதிரி பல பேர் மனசில் இருக்கிற விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். லவ் பண்ணும்போது இல்லை அப்படின்னு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்பர்லாம் கொடுத்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் அப்படி எப்படி இருக்கும் பேசுகிறது. லவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, ஃபோனை காலில் வச்சா சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டாச்சா, அப்புறம் இப்போ இது உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, வேலை பார்க்கல, வேலை முக்கியம், இல்லை பேசுகிறது தானே முக்கியம் அப்படின்னு கல்யாணம் ஆகட்டும் ஒரு 6 மாதம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வீட்டிலேருந்து வீட்டுக்காரர் ஒரு 8-9 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போயிருப்பாருன்னு வச்சுக்காங்க. ஒரு 12 மணிக்கு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, வேலை இல்லை உனக்கு, போய் எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் இது கல்யாணம் 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் எப்படி இருக்குன்னா அப்படியே லவ்வு கேரிங் எப்படி இருக்கும். அந்த கல்யாணம் ஆன ஒரு வாரம் என்னடா வாழ்க்கை இது, பரவாயில்லையே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கேனும். ஆனால் அதெல்லாம் ஒரு வாரம் தான், ஒரு மாதம் ஆகட்டும் அப்படியே இந்த லவ்வு கேரெல்லாம் அப்படியே குறையும். 0 வாட்ஸ் பல்ப் எப்படி ரொம்ப கம்மியாக வாட்ஸில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 6 மாதம் ஆகட்டும் ஒரு சண்டை வரும் வீட்டில். உங்கள்லாம் வாழவே முடியாது. எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னானே ஏன்பா அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த சண்டை போய் கன்வின்ஸ் ஆகிடும். அப்புறம் ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் ஆகட்டும் ஒரு சண்டைன்னு ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்கள்லாம் வாழவே முடியாது. எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஆளை வீடு சாமி அப்படின்னு நம்ம ஒரு சண்டை போட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பணும் அப்படியே இந்த பேகை தூக்குற வரைக்கும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே மனசுக்குள்ளே சொல்லுவாங்க, மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, போகிறேங்கிறாளே ஒரு நாளாவது போகிறாளா அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா நிறைய பேர் மனசுல தான் ஓடிட்டு இருக்கேன், நான் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஓடிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாசம்லாம் நம்ம மேலாம் இருக்காது. அப்படியே பொண்ணு பையன் அவங்க மேலே அப்படியே போயிடும், நம்ம மேலாம் இருக்கவே இருக்காது. ஃபோன் பண்ணால் கூட பையன் என்ன பண்ணுறான், பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டிய கேட்க தோணாது. கேட்டுட்டு அந்த கிரீடம் தலைமையில் இருக்க கிரீடம்னு இறங்கி கீழே விழுந்துடும். பண்ணுறது அதான் ஏதோ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட புண்ணியத்தில் நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன். யூடியூப்லேருந்து எவ்வளோ பேர் டாலர் சேலரிலாம் நிறைய வாங்கினாங்க, எனக்கு நிறையலாம் வேணாம், என்னோடய வீட்டு செலவை பார்க்குற மாதிரி கொஞ்சம் வந்தால் போதும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் தயவு தாட்சணை பார்த்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். உங்கள் புண்ணியத்தில் நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுப்பேன். இதெல்லாம் ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டேன். நன்றி.